ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டோகேடில் பேசிக் செட்டிங்ஸ் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டோகேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இந்த பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது ஆட்டோகேட் 2023 வெர்ஷன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஷோ ஆகும். அப்புறமா இதில் நியூன்ற ஒரு ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் ஆட்டோகேடோட யூசர் இன்டர்ஃபேஸ். இப்படி தான் இருக்கும். எல்லா சாஃப்ட்வேர்லையுமே எந்த வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் ஆட்டோகேட் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு ஸ்டார்ட்டு டிராயிங் 1ன்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம டிராயிங் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிரும். இதே நீங்கள் இன்னொரு இது கிரியேட் பண்ணணும்னா இங்கே ப்ளஸ் ஐக்கான் வந்து இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா மல்டிபிள் டேப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அதில். ஸோ நம்ம டிராயிங் 1க்கே போய்க்கலாம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஆட்டோகேட் பேசிக் செட்டிங்ஸ் எப்படி செட் பண்ணுறது, ஆப்ஷன்ஸ்னால் என்ன, டிராஃப்ட் செட்டிங்னா என்ன, டைமென்ஷன் ஸ்டைல் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஜேகேட் அண்ட் நான் உங்கள் மணிகண்டன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கமாண்ட் பார், இது பேர் தான் கமாண்ட் பார்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோம், இன்சர்ட், அனோட்டேட், பேராமெட்ரிக், வியூ, மேனேஜ், அவுட்புட், எக்ஸ்பிரஸ் டூல்ஸ், ஃபீச்சர்டு ஆப்ஸ், இது எல்லாம் சேர்த்தது ரிப்பன் பார்னு சொல்லுவாங்க. இது வந்து ரிப்பன் பார், இது வந்து கமாண்ட் பார். இப்போ இந்த ரிப்பன் பார் வந்து சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகாமல் இருக்கும். அப்போ வந்துட்டு நீங்கள் Ctrl+0 இது இப்படி இருக்கும். Ctrl+0 கொடுத்தீங்கன்னா அந்த ரிப்பன் பார் வந்து க்ளோஸ் ஆகும். அதே இது மறுபடியும் Ctrl+0 கொடுத்தீங்கன்னா ரிப்பன் பாரு எல்லாமே ஓப்பன் ஆயிரும். ஃபுல் வியூன்னு கூட இதை நீங்கள் வச்சுக்கலாம். எதுவுமே இருக்காது, எந்த ஒரு இதுவுமே இருக்காது. கமாண்ட் பார் மட்டும்தான் இங்கே கீழே ஷோ ஆகுது, மற்ற எதுவுமே இருக்காது. அப்புறம் Ctrl+0 கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஷார்ட்கட் கீ. அப்புறம் இந்த ரிப்பன் பார் வந்து க்ளோஸ், ரிப்பன் பார், ஓப்பன். அந்த ரிப்பன் பார் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு RIBB அப்படின்னு கொடுத்தீங்கனாலே இங்கே ஷோ ஆகும் ரிப்பன் க்ளோஸ். இதை கொடுத்தீங்கன்னா ரிப்பன் க்ளோஸ் ஆயிரும். ரிப்பன் பார் க்ளோஸ் ஆகிட்டு மறுபடி RIBB ON கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா ரிப்பன் பார் வந்துடும். ஆட்டோகேட்லாம் முதல்ல வந்துட்டு யூஸ் பண்ணுறது ஸ்பேஸ் பாரை வந்து நீங்கள் என்ட்ராக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் உள்ள இதை வந்துட்டு ரைட் சைடில் உள்ள ஹேண்டை வந்து மவுஸுக்கு தான் யூஸ் பண்ணணும், வேறு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. லெஃப்ட் சைடில் உள்ள லெஃப்ட் ஹேண்டை வந்து உங்களுக்கு வந்துட்டு கீபோர்டில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த டூலை வந்து யூஸ் பண்ணி ட்ரா பண்ணவே கூடாது. கீபோர்டு தான் யூஸ் பண்ணி, கமாண்ட் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணணும். இதுதான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டிப்ஸு. ஒரு ப்ரோ லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஐகான்ஸ் எதுவுமே எடுத்து கிளிக் பண்ணி ட்ரா பண்ணாதீங்க. கீபோர்டை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணி கீபோர்டில் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து உங்களோட ஸ்பீட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். மற்றபடி உங்களோட குவாலிட்டி ஆஃப் ட்ராயிங்கும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ஷன்ஸ், ஓபி கொடுத்து ஸ்பேஸ் பார் தான் ஆட்டோகேடில் என்ட்ரு அடித்தாலும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து ஸ்பேஸ் பாரை யூஸ் பண்ணுங்கள். அதை வந்து கீபோர்டில் ஸ்பேஸ் பார் அடித்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஓபி என்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். வந்துருச்சா? இதில் வந்துட்டு என்னென்ன இது இருக்குன்னு டேப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபைல்ஸ். இதில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கும். இது நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இதில் வந்துட்டு டிஸ்பிளே, அப்புறம் வந்துட்டு டிஸ்பிளேன்ற ஆப்ஷன் எதுக்குன்னா இந்த
யூசர் இன்டர்ஃபேஸில் என்னென்ன ஷோ ஆகுமோ அதுதான் டிஸ்பிளே. இப்போ இந்த கலர் தீம் இருக்குல்ல, இது வந்து டார்க்கில் இருக்கு. இது லைட்டுக்கு வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ லைட்டுக்கு சேஞ்ச் பண்ணி அப்ளை கொடுங்க. இந்த இது பிளாக் கலரில் இருந்தது, எனக்கு டார்க் தீமில் இருந்தது, எனக்கு வந்துட்டு என்ன ஆயிட்டு, ஒயிட் கலரில் மாறிட்டு. நம்ம டார்க்கே வச்சுக்கலாம், டார்க் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு விசிபிலிட்டியுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். கண்ணு வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்காது, வலி ஏற்படாது. அந்த மாதிரி லைட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும் ஐ. அதனால டார்க் மோடே வச்சுக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு டேப்ஸ் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆன்லேயே இருக்கும். நீங்கள் இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்புறம் முக்கியமான ஒரு இது, இந்த ஸ்டார்ட் டிராயிங் டூ ப்ளஸ்ஸு இந்த ஐக்கான் வருது பார்த்தீங்களா, இது வந்து டிஸ்பிளே ஃபைல் டேப்ஸ். இது வந்து ஆனில் இருந்தால் மட்டும்தான் இந்த இது உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். நிறைய பேர் இது தெரியாது. இந்த இது ஆனில் இருந்தால் தான் இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், இல்லைன்னா ஷோ ஆகாது. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், அப்ளை கொடுத்தா அந்த இது போயிடுச்சு பார்த்தீங்களா. மறுபடியும் ஆன் பண்ணி அப்ளை கொடுத்து பாருங்கள், ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? இது வந்து டிஸ்பிளே ஃபைல் டேப்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்துட்டு இந்த கிராஸ் ஹேர் சைஸ். கிராஸ் ஹேர் சைஸ்னா நம்ம இங்கே ப்ளஸ் ட்ரா பண்ணும்போது வரக்கூடிய இந்த ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் வரும் தெரியுங்களா, அதுதான் கிராஸ் ஹேர். அதோட சைஸ் வந்து இப்போ 10 இருக்கு, நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 65 வச்சுட்டு அப்ளை பண்ணிட்டு ஓகே கொடுங்க. பெருசாகிட்டு பார்த்தீங்களா. சிவில் யூஸ் பண்ணுறவங்க, சிவில் வந்து ஆட்டோகேட் யூஸ் பண்ணுவாங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எல்லாருமே ஆட்டோகேட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சிவிலில் வந்துட்டு ஒரு பில்டிங்கில் வந்து இன்ஃபர்மேஷன் மாடலிங் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் கிராஸ் ஹேர் வந்து இவ்வளோ பெருசாக வச்சுக்கிடுவாங்க. இப்போ நமக்கு வந்து இவ்வளோ பெருசு தேவையில்லை. ஸோ ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். மறுபடியும் வந்துட்டு டிஸ்பிளேன்ற இதில் கிராஸ் ஹேர் சைஸு 10 வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ளை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த இதில் டிஸ்பிளேக்குள்ள ஆப்ஷன் வந்து இவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓப்பன் அண்ட் சேவ் இதுலேயுமே நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது அப்படியே இருக்கட்டும். நம்பர் ஆஃப் ரீசென்ட்லி யூஸ்டு ஃபைல்ஸ் இது வந்து 9னா இது வந்து நீங்கள் வெளியில் வந்து அதுக்கு ஷோ ஆகும். நீங்கள் வந்துட்டு ஆட்டோகேடுக்குள்ளே இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்ஃபேஸ் இருந்ததில்ல, நியூன்ற ஒரு டேப் வந்து கிளிக் பண்ணி வந்தோம்ல, அதில் வந்துட்டு ஷோ ஆகும். 9 டேப்ஸ் வந்து 9 ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு ரீசென்ட்லி ஒர்க் பண்ணது வந்து ஷோ ஆகும். அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஃபைல் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 9 இது வந்து அதுதான் மீன் பண்ணுது. அப்புறம் வந்துட்டு இங்கே சேவஸ்ன்னு ஒரு டைப் இருக்கு பாருங்க. ஃபைலில் வந்து இப்போ நிறைய ஆட்டோகேட், இப்போ இது வந்து 2023 வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்துட்டு இதுக்கு லோயர் வெர்ஷனு இருக்குது, இதுக்கு அடுத்த அப்டேட்டட் வெர்ஷனும் இருக்குது. அப்போ சில வெர்ஷனில் உள்ளது வந்துட்டு சில வெர்ஷனில் வந்து ஃபைல் ஓப்பன் ஆகாது. அப்போ அந்த ஃபைலில் வந்து நம்ம சேவ் பண்ணணும்னா இதில் வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். 2004, 2010, 13, 2018 அப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதை சூஸ் பண்ணி நீங்கள் ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த இது. அப்புறம் வந்துட்டு பிளாட் அண்ட் பப்ளிஷ். பிளாட் அண்ட் பப்ளிஷில் மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் பிடிஎஃப் இதுதான் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், அதே வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து எந்த இது வந்து அவுட்புட் டிவைஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற நேம் இங்கே ஷோ ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அவுட்புட்டை. வேறு எந்த இதுலேயுமே நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கிறதே வச்சுக்கோங்க டிஃபால்ட்டாக. அடுத்து வந்துட்டு சிஸ்டமும் நம்ம இந்த ஆப்ஷன்ஸில் இதுலேயுமே எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. யூசர் ப்ரிஃபரன்ஸ் இதுலேயும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. டிராஃப்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆட்டோ ஸ்னாப் மார்க்கர் சைஸ்ன்னு இருக்குல்ல, அதாவது ஆப்ஜெக்ட் ஸ்னாப்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அந்த இதில் இந்த ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அந்த லைனில் வந்துட்டு ஒரு 3 பாயிண்ட்ஸ் வரும், மிட் பாயிண்ட், எண்டு பாயிண்ட், ஸ்டார்ட் பாயிண்ட். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் உண்டு. அது வந்து எப்படி ஷோ ஆகும் அப்படின்ற இதுதான் இது, அதோட சைஸு தான் இது. இது வந்து அப்பர்ச்சர் சைஸ். இதையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன மாடிஃபை ஆகுதுன்னு உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டினா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த இதை பார்க்கலாம், ஆட்டோ ஸ்னாப். இது வந்துட்டு பெருசாக ஆக்கிக்கலாம். அப்படியே ஓகே. இப்போ வந்துட்டு
ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ இன்னொரு அகைன் லைன் கொடுத்து இந்த பாக்ஸ் வந்து ரெட் கலர்ல எண்ட் பாயிண்ட் காட்டுது பார்த்தீங்களா, அது இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, இதுதான் அந்த ஸ்னாப்புக்குள்ள அந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. இதை நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே இது நீங்கள் அதை கம்மி பண்ணீங்கன்னா இங்கே வந்து கம்மியாகும். லைன் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு அந்த மிட் பாயிண்ட் காட்டுறதா இருக்கட்டும், ஸ்டார்ட் பாயிண்ட் காட்டுறதா இருக்கட்டும், எண்ட் பாயிண்ட் காட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு சின்னதாயிட்டு. இதுதான் அந்த இது. ஓகேங்களா, அந்த ஆப்ஷன் வந்து இதுதான். அந்த ஃபைல்குள்ளே போய்க்கலாம். இதை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்து வந்துட்டு 3D மாடலிங். இந்த 3D மாடலிங்கில் என்ன இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் 3Dயில் யூஸ் பண்ணும்போது உள்ளக்கூடிய செட்டிங்ஸ்லாம் இருக்கும். இது நம்ம 3D மாடலிங் ஆட்டோகேடில் யூஸ் பண்ண போகிறதில்ல. கம்ப்ளீட் 2D தான். ஏன்னா 2Dக்கு தான் பெஸ்ட்டு சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோகேட். மற்றபடி 3Dக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால 2D கம்ப்ளீட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். 2D தான் இண்டஸ்ட்ரியலில் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆட்டோகேட். 3D வந்து யூஸ் பண்ணாங்க. 3Dக்கு வந்து சாலிட் ஒர்க்ஸு, க்ரியோ பேராமெட்ரிக் அண்டு ஆட்டோடெஸ்க் இன்வென்டர் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ செலக்ஷன், பிக் பாக்ஸ் சைஸ், அப்புறம் வந்து கிரிப் சைஸ், இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். பிக் பாக்ஸ் சைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த கிரிப் சைஸ் இதையும் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. அப்ளை அண்ட் ஓகே. இந்த பிக் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த கிராஸ் ஹேரில் இருக்கக்கூடிய அந்த சென்டரில் உள்ள பாக்ஸ் தான் பிக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு இப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு பார்த்தீங்களா, அதுதான் அந்த பிக் பாக்ஸ் சைஸ். இன்னொன்று வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்து இந்த இது ஒரு லைனில் வந்து ஸ்டார்ட் பாயிண்ட், எண்டு பாயிண்ட், மிட் பாயிண்ட் இதெல்லாம் காட்டுது பார்த்தீங்களா, இதில் உள்ள பாக்ஸோட அந்த ப்ளூ கலர் ஷேடிங்கில் காட்டக்கூடிய இந்த இது உங்களுக்கு வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதில் போய் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கம்மியாயிட்டு பார்த்தீங்களா, இதுவும் கம்மியாயிட்டு, இந்த கிராஸ் ஹேரில் உள்ள சென்டர் பாக்ஸும் கம்மியாயிட்டு. ஆப்ஷன்ஸில் இவ்வளோ தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. முக்கியமான ஒரு இது வந்து ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிராஃப்ட் செட்டிங். அதுக்கு வந்து என்ன ஷார்ட்கட் கமெண்ட்னா, கமெண்ட் பாரில் போயிட்டு டிஎஸ் கொடுத்தீங்கன்னா டிராஃப்ட் செட்டிங்ஸ்னு வரும். பார்த்தீங்களா, டிஎஸ் கொடுத்தா டிராஃப்ட் செட்டிங்ஸ்னு வரும். அப்புறம் ஸ்பேஸ் பார் கொடுத்துருங்க. ஸ்பேஸ் பார் தான் என்டர். இப்போ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸ்னாப் அண்ட் கிரிட்டு, போலார் ட்ராக்கிங், ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பு, 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பு, டைனமிக் இன்புட், குயிக் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் ஒன்றா பார்ப்போம். இதில் முக்கியமானது ஸ்னாப் அண்ட் கிரிட்டு. இது வந்து என்னென்னா கிரிட் ஆன், கிரிட் ஆஃப். அதுக்கு வந்துட்டு F7. கிரிட் வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னா F7. கிரிட்டு ஆஃப் பண்ணணும்னாலும் அதே பட்டன் தான். அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் கீ அந்த ஒரு வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் கீ இருக்குது. அப்புறம் ஃபங்க்ஷன் 1லேருந்து 12 வரைக்கும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு கண்ட்ரோல் 0லேருந்து 9 வரைக்கும் என்னென்ன கமெண்ட்ஸ் எப்படி எப்படி யூஸ் ஆகுது, அந்த ஷார்ட்கட் கீ வந்து எப்படி யூஸ் ஆகுது, அது எதுக்காக வந்து அந்த ஷார்ட்கட் கீ பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த இது வேண்டாம். இப்போ இந்த இது அப்படியே இருக்கட்டும், வேற எதுவுமே இதில் மாற்ற வேண்டாம். போலார் ட்ராக்கிங் எதுவுமே மாற்ற வேண்டாம், அப்படியே இருக்கட்டும் டிஃபால்ட் செட்டிங். ஆப்ஜெக்ட் ஸ்னாப், இது ரொம்ப முக்கியம். ஆப்ஜெக்ட் ஸ்னாப் வந்து ஆன் பண்ணுறதுக்கு F3. ஆப்ஜெக்ட் ஸ்னாப்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பு எண்டு பாயிண்ட், ஒரு லைனில் உள்ள எண்டு பாயிண்ட், ஸ்டார்ட் பாயிண்ட், மிட் பாயிண்ட், எதா இருக்கட்டும். நீங்கள் ஒரு லைன் வரைவீங்க, பாலிலைனை வரைவீங்க, சர்க்கிள் வரைவீங்க, ஆர்க் வரைவீங்க, எதா இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸ்டார்ட் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், எண்டு பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், மிட் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த விஷயங்களை வந்து காட்டுறது தான் இந்த வந்து ஸ்னாப்ன்ற ஒரு இது. ஆப்ஜெக்ட் ஸ்னாப், ஆப்ஜெக்ட்னா நம்ம வரையக்கூடிய லைன், பாலிலைன், சர்க்கிள், ஆர்க், இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும்னா, இதில் வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் ஆல் கொடுத்து, எப்போதுமே செலக்ட் ஆல் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா,
அப்புறம் வந்துட்டு 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப். இது வந்து அதே தான். 3D வரையும் போது உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற ஒரு இதுதான். அதுவும் செலக்ட் ஆல் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா விதமான பாயிண்ட்ஸும் உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் காட்டும். இது வந்துட்டு டைனமிக் இன்புட். இதுலையும் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் இதுலையும் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. செலக்ஷன் சைக்கிளிங் இதுவுமே நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. இந்த டிராஃப்ட் செட்டிங்ஸில் ரெண்டு இதுதான். ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பு, 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பு, 2D ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பு. இது ரெண்டு மட்டும்தான் இதில் இம்பார்ட்டன்ட். இது மட்டுமே இது பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்ஜெக்ட் ஸ்னாப் வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ F3ன்ற கமாண்ட் இங்கே வந்துட்டு ஐகான் வந்து இந்த இருக்கு. ஓகேங்களா? இது வந்துட்டு F3 அதிலே காட்டுது பாருங்க. ஓ ஸ்னாப் F3. இப்போ F3 வந்துட்டு ஆன் பண்ணீங்கன்னா இந்த இது வந்து ஆஃப் ஆயிட்டு மறுபடியும் F3 இது பண்ணீங்கன்னா ஆன் ஆயிரும். ஓகேங்களா? இது ஆஃப்ல இருக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அந்த லைன் கிட்ட கொண்டு போகும்போது எண்டு பாயிண்டும் காட்டாது, மிட் பாயிண்டும் காட்டாது. ஒரு கிளிக் பண்ணி எப்படி வரைகிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. எங்கடா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எங்க முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இருக்காது. அதுக்கு தான் இந்த ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் எதுவுமே காட்டாது அந்த ஆப்ஷன் ஆஃப்ல இருந்தா. இப்போ அந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கலாம். F3 கொடுத்துக்கோங்க. இப்போ கொண்டு போறேன் பாருங்க. இது ஆன் ஆயிட்டு காட்டுதா? எண்டு பாயிண்ட் இந்த எண்டு பாயிண்ட் காட்டுது, இந்த எண்டு பாயிண்ட் காட்டுது, இதுல மிட் பாயிண்ட்டும் காட்டுது. இப்போ நம்ம ஈஸியா வரைஞ்சிக்கலாம். புரியுதா? அந்த பக்கத்துல கொண்டு போனோடனே உங்களுக்கு வந்துட்டு ஷோ ஆகும். அதுக்காக தான் இந்த இது. அப்புறம் வந்துட்டு டைமென்ஷன் ஸ்டைல் வந்து எப்படி அந்த செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டைமென்ஷன் ஸ்டைலுக்கு DIM டீனு கொடுத்தாலே உங்களுக்கு வந்துடும். டீனு கொடுத்தாலே உங்களுக்கு ஷோ ஆகும். டீனு கொடுத்து ஸ்பேஸ் பாட் அடிச்சுக்கலாம். இதுதான் ஒரு டைமென்ஷன், ஒரு டயக்ராம் வரைகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் வந்து டைமென்ஷன் தான். ஒரு டயக்ராமுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து டைமென்ஷன். ஏன் வந்து டைமென்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட்? ஏன்னா அப்பதான் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வந்து ஒரு டிராயிங் வந்து நம்ம கொடுத்தோம்னா அதை வந்து அவங்க ரீட் பண்ணி இந்த லென்த் வந்து இவ்வளோ இருக்கணும், வித்து வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து டிராயிங்கே போடுறோம். அப்போ வந்து அந்த டைமென்ஷன் வந்து கிளியரா இருக்கணும், விசிபிளா இருக்கணும். அது வந்து எந்தெந்த இடத்துக்கு எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இந்த டைமென்ஷன் ஸ்டைலில் தான் இருக்கு. அதனால இந்த டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர் எஃப் செட்டிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த டயலாக் பாக்ஸ் டி கொடுத்து என்ற ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மாடிஃபைங்கிற இதுக்குள்ள போங்க. மாடிஃபை இதுக்குள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்கும். அதோ ஒரு மாடிஃபை டைமென்ஷன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு லைன்ஸ். ஓகேங்களா? லைன்ஸ்னா என்னன்னா நம்ம வரையக்கூடிய லைன். இப்போ இங்கே ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம்னா அந்த லைனோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட கலர் எப்படி இருக்கணும், புரியுதுங்களா? டைமென்ஷன் லைனோட கலர். இப்போ அங்கே பாருங்க, லைன் கலர் வந்துட்டு ரெட்டு கொடுத்தா இங்கே ரெட்டு சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? அதே நீங்கள் எல்லோ கொடுத்தீங்கன்னா எல்லோ சேஞ்ச் ஆகும். இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைன் டைப்பு பை லேயரா கண்டினியூஸா அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸ் லைனா பை லேயரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் அதர்ஸ் கொடுத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். லோடு, அதாவது சென்டர் லைன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லைன் வேணுமோ அதை கொடுத்து, இப்போ இந்த லைன் வேணும்னா இதை செலக்ட் பண்ணி எந்த லைன் வேணுமோ அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். பார்த்தீங்களா? லோடு கொடுத்து இப்போ இந்த பேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கு பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். இப்போ இந்த இதை ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து லைன் டைப் சேஞ்ச் ஆகும். அதே பை லேயரே வச்சுக்கலாம். நம்ம லைன் வெயிட், அதாவது ஒரு லைன் இந்த டைமென்ஷன் லைனோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது. பார்த்தீங்களா? அந்த இன்டர்மீடியேட் அந்த ஆரோ சைஸ் மாறாது. அதுக்கு வந்து சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோ அதுக்குள்ளே போகணும். இப்போ இந்த லைனோட திக்னஸ் வந்து 2.1 mm வந்து மாறிட்டு நம்ம பை லேயரே வச்சுக்கலாம். அப்புறம் வந்துட்டு டைமென்ஷன் லைன் 1, டைமென்ஷன் லைன் 2, சப்ரஸ்னா ஒரு இதை வந்து நம்ம இருக்கிறத அப்படி அழிக்கிறதுன்னு வச்சுக்கலாம், டெலீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த இது வந்து டைமென்ஷன் லைன் 1, அந்த ஆரோ மட்டும் டெலீட் ஆயிருக்கு பாருங்க.
எல்லா இதுலையுமே ஒன் சைடு ஏரோ மட்டும் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகல இதில். இதே மாதிரி தான் உங்களுக்கு டைமென்ஷன் கொடுக்கும்போதும் இருக்கும் இந்த ஆப்ஷன் ஆன்ல இருந்தால். அதே இது இந்த இதையும் கொடுத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, டைமென்ஷன்ற அந்த ஏரோ மார்க்கே இருக்காது. டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ ரெண்டையுமே ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே சேஞ்சஸ் தெரியும் பாருங்க. அப்புறம் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் லைன். எக்ஸ்டென்ஷன் லைன்னா இந்த ஒன்றும் இல்லை, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு என்ன கலர் இருக்கணும். இப்போ ரெட்டு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது எல்லாம் ரெட்டு சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? எல்லோ சேஞ்ச் பண்ணிங்கன்னா எல்லோ சேஞ்ச் ஆயிடும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். லைன் டைப்பு, அந்த லைன் டைப் எக்ஸ்டென்ஷன் லைன் டைப்போட இது அது வந்து நீங்கள் இது வந்து நமக்கு விசிபிள் ஆகாது. ஏன்னா இது வந்து சின்ன இடத்துக்குள்ளே இருக்கிறதுனால, ஸ்மால் ஸ்பேஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு விசிபிள் ஆகுது. நீங்கள் வரைஞ்சி இந்த இதை கொடுத்து பாருங்க, எக்ஸ்டென்ஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த லைன் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்டென்ஷன் லைன் 1, இந்த இது 1, இது வந்து 2. ஓகேங்களா? லைன் வெயிட்டு அதுலேயும் இதே தான். எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து இங்கே வந்து டைமென்ஷன் லைன் வந்து சப்ரஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இந்த 2 லைன்லையும் சப்ரஸ் பண்ணுறது, அதாவது டெலீட் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்க. 2 லைனும் எடுத்திங்கன்னா டைமென்ஷன் மட்டும்தான் இருக்கும். அந்த லைன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இது தெரியாது. இப்போ நம்ம எனேபிள் பண்ணதை டிசேபிள் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த இதோட இது. ஆஃப்செட்டுங்கிறது அதாவது எவ்வளோ தூரத்துக்கு வந்து அது தள்ளி இருக்கணும் அப்படின்ற இதுதான். இப்போ வந்து இதில் 10 கொடுத்துக்கலாம். இங்கேருந்து இது 10 mm இருக்கும். புரியுதுங்களா? ஆஃப்செட் ஃப்ரம் ஆர்ஜின். இந்த ஆர்ஜின்ல இருந்து இதோட ஆர்ஜின் வந்து இது இங்கேருந்து உங்களுக்கு வந்து 10ன்ற பொசிஷனில் இருக்கும். நம்ம 0.5 கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும். 0.5ல இந்த இதில் லைட்டாக கேப் தெரியுது தெரியுங்களா? அந்த 0.5 அதுதான் 0.5ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் உங்களோட இது எக்ஸ்டென்ஷன் பியாண்ட் டைமென்ஷன் லைன். இதையும் அதே மாதிரி 20 கொடுங்க. இந்த லைனுக்கு அப்புறமா, அதாவது இதுக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த டைமென்ஷனுக்கு அப்புறமா வரக்கூடிய லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது 20. இதுல இருந்து இது வந்து 20ஆ இருக்கு. ஓகேங்களா? அதை வந்து 1.25 வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இதுதான் இந்த லைன்ற ஒரு இதுக்குள்ள உள்ள டைமென்ஷன் மாடிஃபை. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? இதில் வந்துட்டு சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸ் போயிடலாம். சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸ்னா இந்த ஆரோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆரோலாம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றதான். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆரோ, இது வந்து செகண்ட் ஆரோ அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஃபர்ஸ்ட் ஆரோ க்ளோஸ் ஃபில்டுன்னு இருக்குல்ல, இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு பாக்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாக்ஸ் வச்சிங்கன்னா ரெண்டுமே இதில் சேஞ்ச் ஆகுது. அதனால இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த இதில் செகண்ட் உள்ளது மட்டும் சேஞ்ச் பண்ணி காட்டலாம். செகண்ட் உள்ளது மட்டும் சேஞ்ச் ஆகுதா? ஃபர்ஸ்ட் உள்ளது அப்படியே இருக்கும், செகண்ட் உள்ளது சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உள்ளது டாட் வச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளது டாட்டாக இருந்ததுன்னா பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் உள்ள ஏரோ வந்து டாட்டாகவும் செகண்ட் உள்ள ஏரோ வந்து பாக்ஸாகவும் உங்களுக்கு இப்படி நீங்கள் மாற்றிக்கலாம். இதுக்கு தான் இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நம்ம கிராஸ் ஃபில்டு க்ளோஸ்டு ஃபில்டு ஏரோவே வச்சுக்கலாம். அதே மாதிரி லீடர், இங்கே வந்து லீடர் எதுவுமே இல்லை நமக்கு, அதனால அந்த லீடர் வந்து அந்த ஆப்ஷன், அதே ஆப்ஷன் இதில் என்னென்ன ஷோ ஆகுதோ அந்த இதுதான் எங்கேயும் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏரோ சைஸ் வந்து இதில் பார்த்துக்கலாம். இப்போ 10 கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து 10 மாறிடும். இந்த ஏரோட சைஸ் வந்து 10 mm. இப்போ டெக்ஸ்ட் சைஸையும் அதே ஹைட்டுக்கு நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு டிராயிங் வந்து சூப்பராக மாறிடும். இந்த மாதிரி தான் ஒரு டிராயிங் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு ஆப்ரேட்டரோ இல்லை மேனுஃபேக்சரரோ உங்கள் டயக்ராம் வந்து ஒரு குவாலிட்டி செக்கரோ வந்து பார்க்கும்போது அது வந்து தெளிவாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த செட்டிங்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு சிம்பிள்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து 2.5 கொடுத்தீங்கன்னா தெரியல பார்த்தீங்களா, அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி ஏரோ என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட் ஹைட்டும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரெண்டுமே விசிபிள் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இதோட முடிஞ்சுது. மற்ற எந்த ஆப்ஷனுமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்புறம் டெக்ஸ்ட்டுன்ற ஒரு இது, டெக்ஸ்ட்டோட கலரு, டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் வந்து என்ன அனோட்டேட்டிவாக ஸ்டாண்டர்டாக நம்ம ஸ்டாண்டர்டே வச்சுக்கலாம். டெக்ஸ்ட்டு கலர் வந்து எப்படி இருக்கணும், ரெட் கலர் கொடுத்தீங்கன்னா ரெட் கலராக மாறும், ஜியான் கொடுத்தீங்கன்னா ஜியான் கலர் மாறும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபில் கலர், ஃபில்லுனா ஒன்றும் இல்லை, இந்த டெக்ஸ்ட்டை சுற்றி ஒரு
பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு ஃபில் ஆகும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஹைட் வந்து சொன்னல, டெக்ஸ்ட் ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஆப்ஷன் வந்து இதுதான். அப்புறம் வந்துட்டு ட்ரா ஃப்ரேம் அரவுண்ட் டெக்ஸ்ட், அதாவது இந்த டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டை சுற்றி ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். இந்த பாக்ஸை எனேபிள் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். ஓகேவா? இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட். டெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும்? இது வந்து டெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் உள்ள இது இது வந்து டெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்டுக்குள்ள உள்ள ஆப்ஷன். ஓகேங்களா? வெர்டிகல் இது வந்து அபோவ், அதாவது இந்த டெக்ஸ்ட் வந்து டைமென்ஷன் லைனுக்கு அபோவ்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அபோவ்னா அபோவ்ல இருக்கும், பிலோனா பிலோல இருக்கும். ஓகேங்களா? சென்டர்னா சென்டர்ல இருக்கும். இந்த 3 ஆப்ஷன் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். மற்ற 2 ஆப்ஷன் இருக்கு, அதையும் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் ஹரிசாண்டல். ஹரிசாண்டல்னா இந்த டெக்ஸ்ட் வந்து ஹரிசாண்டலா எப்படி வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது வந்து சென்டரே வச்சுக்கோங்க. அப்புறம் வியூ டைரக்ஷன், லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்டா பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம லெஃப்ட் டு ரைட் கொடுத்தோம்னா லெஃப்ட் டு ரைட் வரும், ரைட் டு லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா ரைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி லெஃப்ட்ல போய் முடிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஹரிசாண்டல் ஆட் அட் எக்ஸ்டென்ஷன் லைன், எக்ஸ்டென்ஷன் லைனில் வந்து உங்களுக்கு வந்து மீட் ஆகுது. புரியுதா? எக்ஸ்டென்ஷன் லைன் 1, இது வந்து எக்ஸ்டென்ஷன் லைன் 2, அது பக்கத்தில் உங்களுக்கு டைமென்ஷன் வந்து மூவ் ஆகுது தெரியுது. பார்த்தீங்களா? இந்த மாதிரியும் டைமென்ஷன் வந்து கொடுப்பாங்க சில இடத்துல. அது வந்து டாலரன்ஸ் வந்து ஒரு டயக்ராம கொடுக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஹரிசாண்டல் இதில் உள்ள ஆப்ஷன் நம்ம சென்டரை கொடுத்ததுனால சென்டரில் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் இந்த டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனுக்குள்ள உள்ள ஆப்ஷன், அப்பியரன்ஸ் அண்டு டெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஃபிட்ல நம்ம எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இது அப்படியே டிஃபால்ட் செட்டிங்ஸ் அப்படியே இருக்கட்டும். பிரைமரி யூனிட்ஸும் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. லீனியர் டைமென்ஷன், யூனிட் ஃபார்மேட்டு, டெசிமலா, சயின்டிஃபிக்கா, இன்ஜினியரிங்கா, ஆர்கிடெக்சரலா, இல்லைனா எந்த மாதிரி உங்களுக்கு டைப் வேணுமோ யூனிட் ஃபார்மேட்டு, அந்த யூனிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ப்ரிசிஷன், இதில் வந்துட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ வேல்யூ வரைக்கும் உங்களுக்கு அக்யூரசி இருக்கணும் அப்படின்றது. நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 டபுள் 0 கொடுத்துருக்கோம். அதனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 0 வந்து உங்களுக்கு வேல்யூ காட்டும். 14.11. ஓகேங்களா? 14.11 அந்த மாதிரி காட்டும். இதே இது வந்து டெசிமல் செப்பரேட்டர். டெசிமல் செப்பரேட்டர் வந்து எப்படி எந்த இது வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த டெசிமலை வந்து செப்பரேட் பண்ண போறீங்க. இதில் வந்து கமான்னு இருக்கிறதுனால அந்த கமா இங்கே ஷோ ஆகுது. பீரியட்னு கொடுத்தீங்கன்னா பாயிண்டில் வந்துடும். ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா எந்த இதுவுமே ஷோ ஆகாது. இப்போ பீரியட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து ரவுண்ட் ஆஃப், அதாவது எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ 5 கொடுத்தேன்னா அங்கே வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? 0 கொடுத்தீங்கன்னா எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இப்போ 1 கொடுத்தீங்கன்னா 14. ஓகேங்களா? அது வந்து ரவுண்டா காட்டும். உங்களுக்கு வந்துட்டு 17னா 17ன்னு காட்டும், 14 பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது எதுவுமே காட்டாது. அது நமக்கு தேவையில்லை, இது 0ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி வருது. இப்போ 10ன்னு கொடுத்து என்று கொடுத்தா முன்னாடி வரும். பார்த்தீங்களா? இங்கே 10ன்னு கொடுத்து என்று கொடுத்ததுனால 10 16.6 10 14 எல்லா இடத்துலையுமே 10ன்றது ஆட் ஆயிருக்கும். இந்த டிகிரியில் கூட 1060 10ன்றது ப்ரிஃபிக்ஸ். அதே இது பின்னாடி கொடுத்தீங்கன்னா சஃபிக்ஸில் வரும். ஓகேங்களா? சஃபிக்ஸ் பார்த்தீங்களா? இங்கே 11 10 எல்லாத்துலேயுமே அந்த இதில் ஆட் ஆயிடும். இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அது எதுவுமே வேண்டாம், தேவையில்லை. அப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு டிகிரி யூனிட் ஃபார்மேட் வந்து ஆங்குலர் டைமென்ஷனுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா? கிரேடியன் கொடுத்தீங்கன்னா இங்கே ஜீன் மாறுது தெரியும். 67 கிரேடியன்ஸ். இது வந்து 1 ரேடியன்ஸ் 1 ஆறுன்றது பார்த்தீங்களா? இது வந்து நம்ம டெசிமல் டிகிரிஸே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபிட்டு, அப்புறம் பிரைமரி யூனிட்ல இவ்வளோ. ஓகேங்களா? அல்டர்னேட்டிவ் யூனிட்டு இது நம்ம எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. டாலரன்ஸில் நிறைய இருக்குது. இப்போ வந்து சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு. டீவியேஷன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும்.
லிமிட்ஸ்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இது வந்து நிறைய இருக்கு. நம்ம பேசிக்னா இந்த மாதிரி இருக்கும். நன்னு கொடுத்துக்கலாம். எக்கச்சக்கமா இருக்கு. ஒரே வீடியோல நம்ம கவர் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நம்ம போக போக ஒரு டிராயிங் வரையும் போது அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கிறிஸ்டல் கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இதுல உள்ள எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணதை ஓகே கொடுத்துட்டு வெளியே வரணும். அப்புறம் இந்த செட் கரண்ட் இருக்கு பார்த்தீங்களா? மாடிஃபை பண்ணா மட்டும் போதாது. செட் கரண்ட் கொடுத்தீங்கன்னா தான் இந்த கரண்ட் டிராயிங்க்கு வந்து அப்பியர் ஆகும் உங்களுக்கு. கரண்ட் டிராயிங்க்கு அப்ளை ஆகலை அப்படின்னா நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, மாடிஃபை பண்ணியிருக்கீங்க, ஆனால் செட் கரண்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டீங்க. செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு அது அப்ளை ஆயிரும் இந்த ஷீட்டுக்கு. அதே வந்து இன்னொரு ஷீட்டு நீங்கள் புதுசாக ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த இதில் நீங்கள் தனியாக செட்டிங்ஸ் வந்து இதே மாதிரி யூஸ் பண்ணி எல்லா செட்டிங்ஸும் எப்படி எப்படி உங்களுக்கு தேவையோ அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஆப்ஷன்ஸ், ரெண்டாவது வந்துட்டு டைமென்ஷன் ஸ்டைல் செட்டிங்ஸ், மூணாவது வந்துட்டு டைமென்ஷன் ட்ராப் செட்டிங். ஆப்ஷனுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து ஓபி ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இதே வந்து டைமென்ஷன் ஸ்டைலுக்கு வந்து டி கொடுத்து ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இதே இது நீங்கள் டைமென்ஷன் ட்ராப் செட்டிங் வந்து யூஸ் பண்ணணும்னா டிஎஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் செட்டிங்கோட டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுதான் ஷார்ட்கட்டு. ஸ்பேஸ் பார்னா ஒன்றும் இல்லை. ஸ்பேஸ் பார் வந்து ஆட்டோகேட்ல வந்து ஒரு எண்டராக வந்து ஆக்ட் ஆகுது. அதனால ஸ்பேஸ் பார் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. ஸ்பேஸ் பார்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். என்ன கேட்டால் வேற எதுவுமே எண்டர் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஸ்பேஸ் பார் தான் எண்டராக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அப்புறம் கீபோர்டை தான் ரொம்ப அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணணும். மவுஸை வந்து நான் எதை மீன் பண்ணி சொல்கிறேன்னா இந்த இப்படி ட்ராக் பண்ணி, அதாவது இந்த கிளிக் பண்ணி இப்படி வரையதாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரையக்கூடாது. இந்த மாதிரி வரையக்கூடாது. கீபோர்டில் லைன் எல் கொடுத்து ஸ்பேஸ் பார் கொடுத்து இப்படி வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டு பிஎல் கொடுத்தீங்கன்னா பாதி லைன் வரும். இப்படி வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி வரையணும். சர்க்கிள் கொடுத்தனா சி கொடுத்து என்ட்ரு கொடுத்து இப்படி வரைஞ்சிரும். சி கொடுத்து என்ட்ரு கொடுத்து ரேடியஸில் வேணுமா, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, சென்ட்ரல் பாயிண்ட் ஃபார் சர்க்கிள், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரேடியஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸ்பெசிஃபிக் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். டயாமீட்டர்னா இங்கே டி கொடுக்கணும். டி கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டயாமீட்டரில் வந்துடும். இப்போ 200 கொடுத்தீங்கன்னா இதுதான் 200. புரியுதுங்களா? இந்த மாதிரி இதோட டயாமீட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியுங்களா 200. இந்த மாதிரி தான் நீங்கள் வரையணும். ஒரு கீபோர்டை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேகமாக நீங்கள் வரைய முடியும். இந்த மாதிரி எதையுமே தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம். டக்குன்னு ஒரு டெலீட் பண்ணுறதா இருக்கட்டும், கொடுத்து எரேஸ் கொடுத்துடலாம். ஒரு லைன் வரைஞ்சிருக்கீங்க, நிறைய லைன் வரைஞ்சிருக்கீங்க, இந்த லைன் டெலீட் பண்ணணும் அப்படின்னு டெலீட்டை வந்து தேடிக்கிட்டு இருப்பீங்க கீபோர்டில். அதே இது கீபோர்ட்லையும் தேடிட்டு இருப்பீங்க. ஒரு டெலீட்ன்ற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஈன்ற ஆப்ஷன் கொடுத்து டக்குன்னு வந்து ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்துட்டு இது டெலீட் ஆயிரும். ஏன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு எஸ்கேப்பில் வந்துட்டு ஒரு ஆள்காட்டி விரல், லெஃப்ட் ஹேண்டோட ஆள்காட்டி விரல் வந்து எஸ்கேப் பட்டனில் வச்சுக்குவாங்க. ஓகேங்களா? போக போக வந்து நம்ம வீடியோ போடுறோம், அதில் வந்துட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயிலாக வந்து சொல்லும் போது உங்களுக்கு டிராயிங் வரையும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?